ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நீங்கள் செம்ம பல்ப் வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். அது என்னன்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கான ஹேர் பேக் என்னென்னு பார்த்துடலாமா? சின்ன வெங்காயம் வெந்தயம் தான். என்னடா இவ கண்டினியூவாக இதே போட்டுட்ருக்கா, வேறு எதுவுமே சொல்ல மாட்றா அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு வந்து இந்த ரெண்டே ரெண்டு ஹேர் பேக் தான் ஒத்துக்கும். ஒன்று வந்து செம்பருத்தி, இன்னொன்று வந்து இந்த ஹேர் பேக்கு. வேறு ஏதாவது நான் போட்டேன்னா எனக்கு தலை வலிக்குது, இல்லைனா உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. ஸோ நான் வேறு எதுவும் நான் போட மாட்டேன். இது ரெண்டு மட்டும் தான் கண்டினியூவாக போடுவேன். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் போட்டேன்னா 3 நாள் கழித்து செம்பருத்தி ஹேர் பேக் தான் போடுவேன். உங்களுக்குமே அதே தான் சொல்லுவேன். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை போடுங்க. யூடியூப் சேனலை பார்த்து போடுறேன்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே வினைய வச்சுக்க கூடாது. ஏன்னா தலையில் போடுறது பார்த்து போடுங்க, இல்லைனா தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூ தான் வரும். அதே மாதிரி ஹேர் பேக் போடுறது பெரிய விஷயம் இல்லை, ஹேர் வாஷ் பண்ணணும், அதுவும் ஒழுங்காக பண்ணணும். நார்மலாக நம்ம தலை குளிச்சுட்டு வருவோம்ல, அதை விட கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துகிட்டு முடியை நல்லா அலசணும். நம்ம அலசாமல் விட்டுட்டு முடியையும் ஒழுங்காக காய வைக்காமல் என்ன பண்ணுவோம்னா அப்படியே முடியை வந்து பின்னிடுவோம். அது வந்து ஈரத்தில் என்ன ஆகும்னா அந்த டஸ்ட் எல்லாமே அப்படியே தலையிலே ஒட்டிக்கும். நார்மலாகவே தலையில் டஸ்ட் இருந்தால் என்ன ஆகும், அது டேண்ட்ரஃபாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒரு ப்ராப்ளம் தான் வரும், ஸ்கின் டிசீஸ் தான் ஒரு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே ஹேர் பேக் போட்டோன்னா ஒழுங்காக அதை வாஷ் பண்ணணும். வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது மூணுத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு காட்டன் துணியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே ஃப்ளாக்ஸீட் ஜெல் ப்ளஸ் வந்து கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய் இருக்குல்ல, இந்த மூணுத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா 10 to 15 மினிட்ஸ் நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் தான் ஒழுங்காக பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நான் இதை வந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். எனக்கு வந்து கார்ன் இதுக்கப்புறம் டெய்லி சாப்பிட்லாமோன்னு தோணுது. ஏன்னா அது ஸ்கின்னுக்கு நல்லதாமே. இன்றைக்கி ஒரு பல்ப் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அது என்னென்னு சொல்லவா? இங்கேருந்து பாண்டி கிளம்பி போயிட்டேன். போகும்போதே 5:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் பேக்கரிக்கு போயிட்டு டீ, ஜூஸ் அந்த மாதிரி எதாவது குடிக்கலான்னு போயிட்டோம். அங்கேருந்து பால் சர்பத்து ஒன்று வாங்கினேன். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அதை குடிக்கவே கூடாதுன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பசி எடுத்துக்கிச்சேன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்கும்போது கொரியன் சீஸ் பன்னுன்னு அங்கே ஒன்று இருந்துச்சு. நான் கூட நல்லா இருக்காதுன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே டீயும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டு தெம்மா நடந்து போயிட்டே இருந்தா கேவி டெக்ஸு க்ளோஸில் இருக்குது. என்னென்னு கேட்டால் எலெக்ஷனா, ஸோ அதனால் இங்கே எல்லா கடையும் க்ளோஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் ஒரு டீ குடிக்க போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லா கடையுமே க்ளோஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம், எதுவுமே வாங்காமல்.